ஸ்கோபஸ் எனப்படும் ஆட்கொணர்விக்கும் ஆணையை எடுத்தால் ஒருவர் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தால், அதாவது காவல் நிலையத்திற்கு ஒருவர் அழைத்து செல்லப்பட்டு அவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படாமல் கொண்டு செல்லப்பட்டவரின் தகவல் எதுவும் அறியப்படாமல் இருந்தால் அவரை கேட்டு உயர் நீதிமன்றத்தில் இந்த ஆட்கொணர்வு ஆணைக்காக விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு ஒருவர் கடத்தப்பட்டாலோ அல்லது தொலைந்தாலோ இந்த ஆணையை கேட்டு விண்ணப்பிக்கலாம். நீதிமன்றமும் இந்த ஆணையை காவல் நிலையத்திற்கு உத்தரவிடும். எனவே காவல் நிலையம் குறித்த காலத்திற்குள் உரியவரை நீதிமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும். இவ்வாறு ஒரு கேஸில் காவல் நிலையத்தால் கூட்டிச் செல்லப்பட்ட ஒருவரை கேட்டு அவரின் தாய் இந்த ஆணைக்கு உயர் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்த போது நீதிமன்றம் காவல் நிலையத்திற்கு இந்த ஆட்கொணர்வு ஆணை உத்தரவை பிறப்பித்தது. அப்போதுதான் காவல் நிலையத்திற்குள் அந்த நபர் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரிய வந்தது. எனவே இவ்வாறு கடத்தல், சட்டவிரோத கைது போன்ற வேளையில் காவல் நிலையத்தில் அது பற்றி முறைப்பாடு செய்து காவல் நிலையம் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க தவறினால் இந்த ஆட்கொணர்வு ஆணையை கேட்டு உயர் நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டியது அவசியம். அடுத்து புரோஹிபிஷன் மனு ஆகிய தடை ஆணையை எடுத்தால் நீதிமன்றம் தமது நியாயாதிக்க எல்லைக்கு உட்பட்ட